இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க ஆன்ட்டி நான் எப்படினாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணலாம் அப்படின்றத செட் ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது நீங்கள் என்ன இன்னும் போலையா அப்படின்றத செட்டு கேட்டதும் நீ ஏமா அப்படிலாம் பேசிகிட்ருக்க, சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னதும் நீங்கள் இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உங்களோட திங்ஸை போய் நீங்கள் வந்து பேக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ்மா நீ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருந்துக்கிறோம், பாரு உன்னோட அங்கிளுக்கு வந்து அங்கே படியிலேருந்து கீழே விழுந்து கால் வேற உடஞ்சி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அந்தாலுமே ட்ராமா பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் சரி ஓகே 3 days டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வீடை பார்த்து கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தேவையில்லாமல் பேசிட்டு சண்டை வர ஸ்டார்ட் ஆகிடுது. நீ எதுக்காக இவனை போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிற, வந்து ஒரு ரிச் பர்சன் இல்லாமல் நான் வந்துட்டு உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன், என்ன வயசு தான் கொஞ்சம் மூத்தவர் அப்படின்றத சொன்னதும் என்னோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது எனக்கு போதும், நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றிலாம் பேச தேவை கிடையாது, உங்கள் பையனை மாதிரி வந்து 3 வேளைக்கு வீட்டில் சும்மா உட்காந்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு கோவம் ஆகிட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவன் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு வந்ததுமே அங்கே அவங்க கோவப்பட்டுட்டு ஹீரோ தேவையில்லாமல் அவன் மேலே கையை வச்சுனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அடித்து தள்ளி விட்டுறான். உடனே கத்தி எடுத்துகிட்டு வேமா குத்த விடுறான். நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்து பட்டுருது. நம்ம ஹீரோ அங்கே வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுமே இவன் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்துட்டு ஒரு வழி பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னதும் பாஸ் அது சோஃபி மேடமோட குடும்பம், நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் சரி ஓகே அவள் எந்திரிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினை போய் பார்த்துட்டு நீ வந்து எதுக்காக அப்படிலாம் ரிஸ்க் எடுத்த, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு ஏதாச்சும் வந்து பண்ணாமல் இருந்தேன்னா உங்களுக்குலாம் ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ண வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா அவங்க ஆன்ட்டியும் அவனுமே அங்கே வந்துட்டு ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களால் தான் இந்த தப்பு நடந்துருச்சு, ப்ளீஸ் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருமா, நாங்கள் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் உங்கள் ட்ராமாவெல்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்க, மரியாதையாக வீட்டை விட்டு அங்கே வெளியே போயிருங்க, இல்லைன்னா நல்லா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம சியாவுமே அவளை பார்க்க வந்துடுறா, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நான் வந்து இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஆமாம் இவன் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாக இருது. அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அதை வெளியே கொண்டு போய் வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பேசுகிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் அவளுக்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசி பார்க்குறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்ததும் எனக்கு இதுவே நான் நீங்கள் வெளியே போய் வாட்டர் மிலன் வாங்கிட்டு வரீங்களான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனதும் பார்த்தீங்கள என்னோட ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்களான்னு எனக்கு அது கவலை கிடையாது, ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடப்பார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து அவள் மூக்க உடைச்ச மாதிரி பேசி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். சரி டைம் ஆயிடுச்சு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போனதுமே நம்ம ஹீரோவுமே பின்னாடியே வந்துட்டு நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியோ அதெல்லாம் நடக்காது, மரியாதையாக வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதுமே அங்கே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. கீழே அந்த ஆன்ட்டியும் அவங்க பையனும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீங்கள் என்ன அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவங்களுமே உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அவகிட்ட என்ன உனக்கு அவள் வந்ததுமே ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சா அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டாங்க வந்து கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்துடுறாரு. கீழே உங்கள் நேமை சொல்லிட்டு சில பேர் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஆன்ட்டியோட ஃபேமிலி தான். நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவளை வளர்த்துருக்கோம், அவங்க பேரண்ட்ஸ் இறந்த பிறகு, ஆனால் இப்போ எங்கள்கிட்ட வந்து காசெல்லாம் பறிச்சுட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டா, அங்கே வந்து பாருங்கள் அவர் காலுமே உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை போடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துடுறா எதுக்காக போய் சொல்லிட்டுருக்கீங்க, சரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாமே உண்மையாக கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் இப்போ என்னை யார் அட்டாக் பண்ண வந்ததுன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எங்கள் குடும்பத்தை வந்துட்டு இவ பழிவாங்க பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பழியுமே அவன் மேலே தூக்கி போட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் அங்கே தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைண்ணா அப்படின்னா உங்கள் உயிரை நீங்கள் இப்போ விட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக அப்படி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நைஃப் எடுத்து குத்திக்கிட்டதுமே அங்கே வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே வேமா அவளை கூட்டிகிட்டு ஹீரோ அங்கே உள்ளே போயிடுறான். பார்த்தா எல்லாமே ட்ராமா போல். அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவங்ககிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வெளியே வரவே கூடாது, நான் வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து வந்து உடனே கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பயந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே கால்மே வந்துடுது அவங்க ஆன்ட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் வந்து கவலைப்பட்டு அங்கே கத்திட்டு அழுகவுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான்.
பேருமே கிஸ் பண்ணிக்கிறவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே அந்த சியா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு என்னை பற்றி புரியவே புரியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்ட்டையும் கால் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்துட்டுருக்கா. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் தான் இருக்கேன்ல, நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவங்க எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, வெளியே அவங்களை எப்படி கூட்டிகிட்டு வரேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டாங்க. வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கா போல, அவளுமே கொண்டு வந்து கொடுத்ததுமே கீழே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா அவன் வந்து பெரிய ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்னோட அம்மாவையுமே கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே எவிடன்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறா. என்னோட அம்மா அப்பா ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்ககிட்ட இருந்து இவங்க 1 மில்லியன் வாங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு எந்த காசும் கொடுக்கல, என்னை வந்துட்டு வளர்க்கவுமே இல்லை, எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து பறிச்சுட்டாங்க. இப்போ என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது என்னோட வீடு. அதுக்கப்புறம் அதுக்காகவுமே நிறைய காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃபெல்லாம் காமிச்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அதெல்லாம் கூட இருக்கட்டும், ஆனால் நீ என்னோட அம்மாவை கொலை பண்ணேன்னு சொன்னதும் அதுவுமே ட்ராமா தான் சொன்னதுமே அங்கே எல்லாருமே அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க அப்பாவுக்குமே கால் உடையலான்றதையுமே ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இது ஃபேமிலி ட்ராமான்றதை கண்டுபிடிச்சதுமே அங்கே எல்லாருமே இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. பயந்தடிச்சு அங்கே விழுந்து ஓட வேண்டியதாக இருது. அப்போ நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லும்போது எனக்கு என்னமோ இவர் தான் நம்ம பாஸ் மாதிரி தோணுதே அப்படின்றத கேட்டதும் பாஸ் எல்லாம் கிடையாது, இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சியாவுமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே காட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க உங்களை வந்துட்டு சார் பார்க்கணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் போய் மீட் பண்ணுங்கன்னு. ஹீரோ மீட் பண்ணிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவள் பேசினதும் நீ தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஃபேங்கையுமே நீ தானே ஆக்ட் பண்ண வச்ச, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நான் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உன்னை ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக விலகிருன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பாட்டி வந்து வற்புறுத்தினாங்கன்ற வசதானே நீங்கள் போய் அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அவள் வந்து உங்களுக்கு கரெக்டானவ கிடையாது, நான் தான் கரெக்டான பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னெல்லாம் லவ் பண்ண கிடையாது, நீ இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அப்போ அவள் அங்கே கோவப்பட்டுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு வெளியே போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டது நான் அவங்ககிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போகும்போது அவங்க ஃபேமிலி திரும்ப வந்துட்டு அங்கே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே ஃபேமிலி இல்லைம்மா, ப்ளீஸ் நீ வந்து எங்களை மன்னிச்சிரு, எங்களை திரும்ப வீட்டில் சேர்த்துக்கோன்னு சொன்னதும் உங்களை இந்த ட்ராமாவெல்லாம் பார்த்து நான் திரும்ப வந்து உங்களை ஏற்றுக்குருவேன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது, மரியாதையை கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ நீ வந்து முறைப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணு, நான் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், என்னோட ஒய்ஃப் அவதான்னு சொன்னதுமே அங்கே சியாக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், இவன் தான் லீயா, அப்படிலாம் இருக்காது, இவனை பார்த்தா எங்கே லீ மாதிரி இருக்குது, இவன் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 2 lakh ரூபி கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவள் நான் வந்து என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவள் கூட உன்னை சேரவே விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவள் வர சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே வந்ததுமே நானும் அவரும் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கோம், கட்டாயப்படுத்தினாங்கன்ற வாசம் அவர் வந்து ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ கூப்பிட்டு நான் வந்து பேச வந்தேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் வந்து என்ன லவ் பண்ணலைன்னா அவரே வந்து என்கிட்ட நேரடியாக சொல்லிக்கிறட்டும், நீ வந்து சொல்ல தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே மயக்க மருந்து கொடுத்து அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் இவ்வளோ அடைச்சி வைங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறா. ஹீரோ காமிக்கிறாங்க அவன் எப்படி ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து மேடமை காணும் சார் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப பதட்டமாயிட்டு உடனே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே அந்த ஜியா வந்து கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. ஒழுங்கா சொல்லு என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்றத கேட்டதும் ஃபஸ்ட்டு இந்த காஃபியை நீ குடி நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னதுமே அந்த காஃபியை குடித்ததுமே நம்ம ஹீரோட்ட அங்கே நீ வந்து ஏன் நீ இப்படி அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, நான் தான் உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் ஆனவன், நீ என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் உன்னை எப்பயுமே
லவ் பண்ணதே கிடையாது, நீ மரியாதையோட விலகிருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் ஹீரோயினை தேடுறதுக்காக. ஆனால் காஃபியில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்கா. ஹீரோ அப்படியே மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அவனுங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வந்துட்டு இப்போ எனக்கு சொந்தமாகறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அவன் நினைச்சாலும் உன்கிட்ட நெருங்க முடியாது, நான் அவளை வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அடைக்க வச்சுட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அது வந்துட்டு ஒன்றும் பண்ணலை உடம்புக்கு வேகமாக எந்திரிச்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவ்வளோ இடியட்டா, நீ கொடுக்குற காஃபிலாம் குடிச்சிட்டு உன்கிட்ட மாட்டிக்கவே நினச்சியா, நீ இப்போ என்ன பண்ணியோ ஒழுங்காக வந்து ஒத்துக்கோ அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவளும் இருக்கிற இடத்த சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்கள வந்து வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க, நான் வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணு தானே, இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு சொன்னதும் எங்களுக்கு காசு தான் முக்கியம், நீ வந்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் காப்பாற்றுறதுக்காக அவனை அங்கே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே சியா வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை, இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போகிறா. நாங்கள் இந்த தப்புமே பண்ணலை, இந்த பொண்ணு சொல்லி தான் நாங்கள் பண்ணோன்னு சொன்னதுமே இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பிடிச்சி அடைச்சி வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த சியாட்ட நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு இன்னும் பேசுகிறா, மரியாதையோட விலகியர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட இன்றைக்கி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே மிஸ்ஸஸ் லீ அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன பாஸோட ஒய்ஃப் வந்திருக்காங்களா, எங்கே ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்கா. எங்கே உள்ளே இருக்காங்களான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, நீ தான்ப்பா அந்த மிஸ்ஸஸ் லீயே, அவர் தான் மிஸ்டர் லீ, உன்னோட பாஸே அவர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது, இது என்னோட ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். நான் தான் மிஸ்டர் லீயே, நான் உன்ட்ட இருந்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன், நான் இப்போ உன்னை திரும்ப முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கே 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.